வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு 11th நீங்க படிச்சிருப்பீங்களா ஐயூபேக் நேமிங், அது படிக்க தேவையில்லைன்றது. சொன்னோடனே ஆச்சரியமா இருக்குல்ல? யா. 11th ஐயூபேக் நேமிங் தெரியாமலே உங்களால கண்டிப்பா 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன கேட்டாலும் ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலாஸ் என்ன கேட்டாலும் உங்களால கண்டிப்பா எழுத முடியும். லிட்ரலி 11th ஐயூபேக் நேமிங் கம்ப்ளீட்டா தெரியலனா கூட 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டா படிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் ப்ரூவ் பண்ண போறேன். சொன்னோடனே உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். ப்ரோ 11th ஐயூபேக் நேமிங்கே படிக்காம எப்படி ப்ரோ 12th எடுக்க முடியும்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நீ 11th படிக்க தேவையில்ல, ஆனா 10th ஐயூபேக் நேமிங் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ எனக்கு 10th நான் ஐயூபேக் நேமிங் படிச்சது புரியலன்னு தான் நான் 11th படிக்கல, அப்புறம் 10th மட்டும் படிக்கணும்னு சொல்றீங்களா? கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா, நீ 11th படிச்சதை விட 10th கிட்டத்தட்ட 5 மடங்கு கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உனக்கு அந்த 10th படிச்சதை இந்த 15 மினிட்ஸ்ல நான் டக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 15 மினிட்ஸ் நீ கரெக்டா பாத்துட்டேன்னா 11th நீ ஐயூபேக் நேமிங் படிக்காமலே 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நீ வெளுப்ப. அதுக்கு நான் கேரண்டி. போகலாமா? திஸ் இஸ் பார்ட் 2 ஆஃப் த 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 10th பேசிக்ஸ் வச்சே படிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. நீங்க ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி, இது உங்கள் கிரீஷ், இது ஜிஐ மைண்ட் செட் சேனல். வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ.